லெக்சர்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் என்ற புத்தகத்தில் ஸ்பர்ஜன் விளக்கியுள்ள பிரசங்கிகளுக்கு இருக்க வேண்டிய 6 முக்கிய குணாதிசயங்கள் இதோ. 1. உண்மையான மறுபிறப்பும் தெய்வீக அழைப்பும். ஒரு பிரசங்கி மேடையில் பேசுவதற்கு முன்பாக அவர் தேவன் முன்னிலையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதே மிக முக்கியம். ஸ்பர்ஜனின் முதல் மற்றும் மிக முக்கியமான விதி, ஒரு பிரசங்கி முதலில் ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். தனக்கே தெரியாத ஒரு வழியை மற்றவர்களுக்கு காட்ட ஒருவனால் முடியாது. ஆவிக்குரிய ரீதியில் மரித்த ஒருவன் மற்றவர்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. பிரசங்கம் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு தெய்வீக அழைப்பு. தேவன் ஒருவனை தடுத்து நிறுத்த முடியாதபடி அழைத்தால் மட்டுமே அவன் ஊழியத்திற்கு வரவேண்டும். 2. அந்தரங்கமான பரிசுத்தமும் ஜெப வாழ்க்கையும். மேடையில் பேசும் வார்த்தைகளை விட ஒரு போதகரின் அந்தரங்க வாழ்க்கை சத்தமாக பேசும். வல்லமை மேடையிலிருந்து வருவதில்லை, அது முழங்காலிலிருந்து, அதாவது ஜெபத்திலிருந்து வருகிறது. பரிசுத்தமில்லாத பிரசங்கி வழிகாட்டும் கல்லை போன்றவன். அது வழியை காட்டும், ஆனால் தானாக நகராது என்பதே ஸ்பர்ஜனின் எச்சரிக்கை. 3. அழியும் ஆத்துமாக்கள் மேலுள்ள பாரம். ஆத்துமாக்கள் நரகத்திற்கு செல்வதைக் கண்டு துடிக்காத இதயம் ஒரு பிரசங்கிக்கு இருக்கக்கூடாது. பிரசங்கி என்பவர் வெறும் தகவல்களை தருபவர் அல்ல, அவர் அழிந்து போகும் மக்களை காப்பாற்ற துடிக்கும் ஒரு மீட்பு பணியாளர். மக்கள் நரகத்திற்கு போவார்களானால் அவர்கள் நம்முடைய உடல்களின் மேல் மிதித்து கொண்டு போகட்டும், நம்முடைய கண்ணீரும் பாரமும் அவர்களை தடுக்கட்டும். 4. கிறிஸ்துவை உயர்த்தும் மனத்தாழ்மை. வெற்றியும் புகழும் ஒரு பிரசங்கியை எளிதில் வீழ்த்திவிடும் என்று ஸ்பர்ஜன் எச்சரித்தார். திருச்சபையில் வெற்றி கிடைக்கும்போது பிரசங்கி தன்னை ஒரு வெற்று பாத்திரமாக கருத வேண்டும். தன்னை மறைத்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்துவதே சிறந்த பிரசங்கியின் அடையாளம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதே அதன் அடிப்படை. தன்னை மறைத்து கிறிஸ்துவை காட்டுவதே சிறந்த பிரசங்கியின் அடையாளம். 5. எளிய மற்றும் தெளிவான போதனை. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ஒரு குழந்தையும் புரிந்து கொள்ளும் வகையில் சத்தியத்தை போதிக்க வேண்டும். சாப்பாட்டை மேஜையின் மேல் வையுங்கள், அதை பரலோகத்தில் வைத்து விடாதீர்கள் என்று ஸ்பர்ஜன் கூறுவார். தெளிவான உவமைகளுடன் கிறிஸ்துவை நோக்கி மக்களை வழிநடத்துவதே உண்மையான பிரசங்கம். 6. விடாமுயற்சியும் திடமனதும். ஊழியத்தில் வரும் விமர்சனங்கள், சோதனைகள் மற்றும் மனச்சோர்வை தாங்கும் வலிமை ஒரு பிரசங்கிக்கு அவசியம். எல்லா பிரசங்கங்களும் பாராட்டு பெறாது, சில நேரங்களில் எதிர்ப்புகளும் வரும். அந்த நேரங்களில் சோர்ந்து போகாமல் கர்த்தர் கொடுத்த அழைப்பில் உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு பிரசங்கிக்கு ஒரு பக்கம் சிங்கத்தின் தைரியமும் மறுபக்கம் ஒரு தாயின் மென்மையும் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு எச்சரிக்கை. நம் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு சிறிய பாவம் நம் பிரசங்கத்தில் இருக்கும் 1000 நன்மைகளை அழித்துவிடும். ஆகவே உங்கள் போதகத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்பது போல உங்கள் வாழ்வை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். தேவன் நம்மை தமது மகிமைக்காக பயன்படுத்துவாராக. ஆமேன்.